for watching. Hi bro, this is Anmol. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு 1100லேருந்து 1200 சினானிம்ஸ் படிக்க போகிறோம். லெட்ஸ் டைவ் இன். இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னா ரிசர்ஜன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஒரு குட்டி ஆக்டிவிட்டி ஆர் ஒரு பாப்புலாரிட்டிக்கு அப்புறம் நமக்கு திரும்ப அதே ஃபேமோ இல்லை அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்ததோனோ அதுக்கு பேர் ரிசர்ஜன்ஸ்னு சொல்லுவோம். ஆர் ரெனியூவல். ஓகேவா? ரெனியூவல்னால் திரும்ப அதே மாதிரி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் நம்மளோட ரீசார்ஜ் முடிஞ்சிச்சுன்னா ரெனியூவல் பண்ணுறோம்ல, ஒரு பீரியடுக்கு அப்புறம் திரும்ப ஒரு விஷயத்த பண்ணுறது பேர் ரிசர்ஜன்ஸ். ஓகேவா? ஆண்டனிம் வந்து ஃபெயிலியர்னு அர்த்தம். ரிசர்ஜன்ஸ்னால் என்ன? திரும்ப கண்டினியூ பண்ணுறது ஆர் திரும்ப வந்துட்டு ட்ரை பண்ணுறது. அதுவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ஆண்டனிம் ஃபெயிலியர். ஓகே, அடுத்த வார்த்தை ரீடைன்னா ஒரு விஷயத்த வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒரு சிஜிபிஏ வந்து உங்களோட காலேஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே 4 இயர்ஸ்க்கு ரீடைன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் காட் 8 சிஜிபிஏ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ரீடைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த வார்த்தை இன்னைக்கு படிக்க போகிற 100 வார்த்தை எல்லாமே வந்து ஈஸியான வார்த்தை தான். அதோட ஆண்டனிம் மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்ஜன்ஸோட ஆண்டனிம் வந்து ஃபெயிலியரு. ரீடைனோட ஆண்டனிம் வந்துட்டு ரிலீஸ் ஆர் ஃபர்கெட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ரீடைனா ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுவே அதை மறந்துட்டு அதை வந்துட்டு ஓகே லெட் இட் கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா அது ரிலீஸ் ஆர் ஃபர்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப். இஃப் யூ ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் யர் ஃப்ரெண்ட், ஓகேவா, அவங்களோட நீங்கள் ரீடைன் பண்ணிக்கிட்டீங்க இருக்கீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை. ஆனால் அந்த பர்சன் வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீங்களே வந்து கிவ் அப் பண்ணிட்டு ஓகே லெட் இட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அதோட ஆப்போசிட். ஓகேவா? ரீடைனோட ஆப்போசிட். அடுத்த வார்த்தை ரெட்டிசன்ட்னா என்ன அப்படின்னா ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கிறது, எப்பயுமே வந்து காமாகவே இருக்கிறது, சைலண்ட்டாகவே இருக்கிறது. அதுதான் ரெட்டிசன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆண்டனிம் வந்து கம்யூனிகேட்டிவ், டாக்கட்டிவ், கருலஸ், அவுட் கோயிங். அடுத்த வார்த்தை வந்து ரெட்ரீட்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துலேருந்து பின்வாங்கிறது, அவ்வளோதான். ஓகேவா? மூவ் பேக் ஆர் வித்ட்ரா ஆர் பிளேஸ் ஆஃப் ரெஃப்யூஜ். வித்ட்ரா ஃப்ரம் எனிமி ஃபோர்ஸஸ் ஆர் எனக்கு வந்து நீங்கள் வந்து தஞ்சம் புகுறேன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரெட்ரீட் தான். ஓகேவா? என்னால் வந்து முடியல, என்னுடைய கண்ட்ரியில் என்னால் வாழ முடியலன்னு சொல்லிட்டு சில பேர் வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு ரெட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா தஞ்சம் புகுறாங்கன்னு அர்த்தம். ஆண்டனிம் வந்துட்டு அட்வான்ஸ். ஓகேவா? வித்ட்ரானா பின்வாங்கிறது, அட்வான்ஸ் தான் முன்னேறி போகிறது. அடுத்த வார்த்தை ரிட்ரைவ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. RETRIEVE. இஏயா ஐஎன் கலப்போம், IEVE தான். ஓகேவா? EVE அதுக்கு முன்னாடி ஒரு ஐ மட்டும் வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரிட்ரைவ்னா ஒரு விஷயத்தை வந்து ரெக்கவர் பண்ணுறது. ஓகேவா? அந்த பழைய நிலைமைக்கு திரும்ப வந்து கொண்டு வரதா ரிட்ரைவ்னு சொல்லுவாங்க. ஆண்டனிம் வந்து டேமேஜ், லூஸ். ஓகே, அடுத்த வார்த்தை ரிவீல்னா ஒரு விஷயத்தை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஒரு சீக்ரெட்டை எடுத்து போட்டு உடைக்கிறது. இல்லாட்டி ரொம்ப நாளாக வந்துட்டு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அவங்கள பற்றி நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வந்துட்டு ரிவீல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஆண்டனிம் வந்து அதுவரை என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஹைட் பண்ணி கன்சீல் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதுதான் அதோட ஆப்போசிட்டு. அடுத்த வார்த்தை ரெவல்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. ரிஜாய்ஸ், ரெவல் இது எல்லாமே வந்து ஹாப்பினஸோட சினானிம்ஸ். ஆண்டனிம்ஸ் வந்து மோன்னா வந்து அழுகிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த வார்த்தை ரெவலேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் பண்ணுறது தான். ஆக்சுவலி ரெவல்னா வந்து ஹாப்பியோட நவுன் ஃபார்ம். ரெவல்னா ஹாப்பியாக இருக்கிறது, ரெவலேஷன்னா வந்துட்டு ஹாப்பினஸ், அது வந்து நவுன் ஃபார்ம். ஓகேவா? இது வந்து வேர்ப் ஃபார்ம், அது நவுன் ஃபார்ம், அவ்வளோதான். ஏ சர்ப்ரைசிங் ஆர் ப்ரீவியஸ்லி அன்னோன் ஃபேக்ட் எஸ்பெஷலி ஒன் இஸ் தட் இஸ் மேட் நோன் இன் அ ட்ரமாட்டிக் வே. ஒரு மாதிரி ட்ரமாட்டிக் வேல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸில் பேபி ரிவீல்னு வந்துட்டு ப்ளூ பிங்க்கு பாலெல்லாம் வச்சு வந்துட்டு பேபி ரிவீல் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ரெவலேஷனில் ஒரு மாதிரி ட்ரமாட்டிக் வேல அவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, தட் இஸ் கால்ட் ரெவலேஷன். ஹாப்பியாக வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுறது, அதுவும் ட்ரமாட்டிக் வேல பண்ணுறது. சினானிம் வந்துட்டு பிரேக்கு, டிஸ்க்ளோஷர், ஒரு உண்மையை சொல்கிறது, இல்லாட்டி ஒரு விஷயத்த வந்து ஒரு சீக்ரெட்டாக இருக்கிற ஒரு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறது. அதுவே அதோட ஆண்டனிம் என்ன, கன்சீல்மெண்ட்னு அர்த்தம். கன்சீல்னா வந்து மறைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த வார்த்தை ரெவர்னா ரெஸ்பெக்ட்னு அர்த்தம். REVERE வரும். ஓகேவா? ரெவர் அப்படின்னா வந்து ரெஸ்பெக்ட்.
ஆண்டனிம் வந்துட்டு டிஸ்பைஸ்டுன்னு அர்த்தம். டிஸ்பைஸ்னால் ஒருத்தவங்களை வந்து நீங்கள் ரொம்ப ஹேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை வந்து ரிவைவ். ரிவைவ்னா வந்துட்டு திரும்ப பழைய நிலைமைக்கே கொண்டு வரதா ரிவைவ். ஓகேவா, ரெவலேஷன், ரிவைவ் இது எல்லாமே வந்து ஆர்இவியில் வந்து லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும். ரெவல்னா வந்துட்டு எப்போயுமே சந்தோஷமாக இருக்கிறது. ஓகே, ஹாப்பியாக இருக்கிறது. ரெவர் அப்படின்னா ரெஸ்பெக்ட்னு அர்த்தம். ரிவைவ் அப்படின்னா பழைய நிலைமைக்கு ரெஸ்டோர் பண்ணி கொண்டு வர்றது. ஓகேவா, கீழே தான் பார்த்த ஒரு வார்த்தை அந்த மாதிரி. ஆண்டனிம் வந்து ரூயின் பண்ணுறது, டேமேஜ் பண்ணுறது. ஓகே, அடுத்த வார்த்தை வந்து ரிவோக். ரிவோக்னா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணி விடுறது, ரிப்பீல் பண்ணி விடுறது, ஆர் புட் அன் எண்ட் டு சம்திங், எண்ட் சம்திங், அதுதான் ரிவோக். அந்த டேர்ம் வந்து மோஸ்ட்லி லாவில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கோர்ட்டு அந்த இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. லா ரிலேட்டட் டேர்ம் ரிவோக்னா திஸ் லா ஹேஸ் பின் ரிவோக்டு அப்படின்னா வந்து ரொம்ப பழைய லா ஆனால இந்த ஆக்டை வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே இது எடுப்படாதுன்னு அர்த்தம். ரிப்பீல்னாலும் கேன்சல் தான். ஓகே, ஆண்டனிம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ப்ரொக்ளைம் பண்ணுறது. இந்த ஆக்டுக்கு பதிலாக புதுசாக இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்த வார்த்தை ரிடிக்குல். ரிடிக்குல்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணுறது தான். ஓகேவா, கிண்டல் பண்ணுறது, கீழ்த்தனமாக வந்து நினைக்கிறது, அவங்கள வந்துட்டு ரொம்ப கீழ்த்தனமாக பார்க்குறாங்க அப்படின்னா அதுதான் ரிடிக்குல் ஆர் டெரிஷன். ஓகே, ஆண்டனிம் வந்து கமெண்ட் பண்ணுறது. ஓகேவா, கமெண்ட்னா கமெண்டபிள், கமெண்டெல்லாம் பாராட்டுறது, கமெண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது நவுனு. கமெண்ட்னா அதோட வேர்ப் ஃபார்மு, பாராட்டுறதுன்னு அர்த்தம். ஆண்டனிம் வந்துட்டு ரிடிக்குலு, டெரிஷன் இதெல்லாம் வந்து கமெண்டபிளோட ஆண்டனிமாக வரும். அடுத்த வார்த்தை ரிடிக்குலஸ். ரிடிக்குலஸ்னால் ஸ்டூப்பிடுன்னு அர்த்தம். ஒருத்தவங்கள வந்து ஃபன்னியாக பண்ணுறது, ஒருத்தவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது, ஏளனை பண்ணுறது, அதுதான் வந்து ரிடிக்குலஸ். ஆண்டனிம் வந்து ரீசனபிள்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்த வார்த்தை ரைஃப். ரைஃப்னா வந்துட்டு ரொம்ப எஸ்பெஷலி ஆஃப் சம்திங் அன்டிசைரபிள் ஆர் ஹார்ம்ஃபுல் ஆஃப் காமன் அக்கரன்ஸ். நமக்கு ஒரு விருப்பமே இல்லாத ஒரு விஷயம் இல்லாட்டி ஒரு தீங்கு ஏற்படுத்த வரக்கூடிய விஷயம் வந்துட்டு அப்படியே பரவிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் வந்துட்டு ரைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் காசிப்பு, இதெல்லாம் வந்து ரைஃபாக பரவும்ல. ரைஃப்னா வந்துட்டு அப்படியே தீயாக பரவிடுறது. ஓகேவா, ஒரு மாதிரி ஒருத்தருக்கு வந்துட்டு அது ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கலாம். காசிப்புங்கிறது யாருக்குமே வந்துட்டு நல்லதாக இருக்காது இல்லை, அது ஒருத்தருக்கு ஹார்ம்ஃபுல்லாக தானே இருக்கும். அதை வந்து நிறைய பேர் பேசிடுறாங்க அப்படின்னு ஒருத்தரை பற்றி, அதுதான் வந்து ரைஃப்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆண்டனிம் வந்து ஸ்கேர்ஸ். ஸ்கேர்ஸ்னால் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ரைஃபை வந்துட்டு நம்ம கோவிடோட கூட கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த வைரஸும் வந்துட்டு ரைஃப் தான். எல்லாருக்கும் வந்துட்டு அன்டிசைரபிளாக இருந்தது, ஹார்ம்ஃபுல்லாக இருந்தது, நல்லா வைட் ஸ்ப்ரெடாக இருந்தது, அதுவும் ரைஃப் தான். ஓகே, அடுத்த வார்த்தை ரிஃப்ட். ரிஃப்ட்னா வந்து பிரேக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு சின்ன பிளவு மாதிரி ஏற்படுத்த அதுக்கு பேர் தான் ரிஃப்ட். இது வந்து மோஸ்ட்லி வந்துட்டு பூமியில் வந்து பிளவு ஏற்படுது, பில்டிங்கில் வந்து ரிஃப்ட் இருக்குது வாலில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுனா பிரேக்கு. ஆண்டனிம் வந்து ஜாயிண்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை ரிஜிட். ரிஜிட்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. ஆண்டனிம் வந்து ஃப்ளெக்சிபிளாக ஜாலியாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை ரோபஸ்ட். ரோபஸ்ட்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது. ஆண்டனிம் வந்துட்டு ஃபீபிள், வீக், அன்ஹெல்தி இதெல்லாமே வந்துட்டு ரோபஸ்டோட ஆப்போசிட்டு. ஓகேவா, ரோபஸ்ட்னா ஹெல்தி, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஓகேவா, விகரஸாக இருக்கிறது. விகரஸ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, விகரஸ், VIGOUROUS. விகரஸாக இருக்கிறது, ரோபஸ்டாக இருக்கிறது. நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு இந்த வார்த்தை. ஓகே, ஆண்டனிம் வந்து ஃபீபிள், வீக் அண்ட் அன்ஹெல்தி. ஓகே, அடுத்த வார்த்தை வந்துட்டு ரோட்டண்ட். ரோட்டன்னா என்ன அப்படின்னா ரோட்டுன்னு நினைக்கிறேன், ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷன் தெரில. அப்படின்னா ரவுண்டுன்னு அர்த்தம். நல்லா உருளை மாதிரி இருக்கடா, உருளைக்கிழங்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல. நல்லா குட்டி பசங்களை பார்த்தா நல்லா கொழுக்குன்னு உருளைக்கிழங்காட்டு இருக்குல்ல, அதுதான் ரோட்டுண்டு. ஓகேவா, அதோட ஆண்டனிம் வந்து ஸ்லிம், அப்படியே ஒல்லியாக இருக்கிறது. அதுவே சில குழந்தைங்களை பார்த்தா ரொம்ப ஒல்லியாக இருக்கும், அது வந்துட்டு ஸ்லிம். ஓகேவா, ரோட்டுனோட ஆப்போசிட். அடுத்த வார்த்தை ரஃப். ரஃப்னா வந்துட்டு ரொம்ப கோர்ஸ், கரடு முரடானு அர்த்தம். ஓகேவா, கோர்ஸுன்ற வார்த்தை இம்பார்ட்டன்ட். ஆண்டனிம் வந்து ஸ்மூத்து. அடுத்த வார்த்தை வந்து ரவுடி. ரவுடினா வந்து நமக்கே தெரியும், ரொம்ப அரகெண்ட்டாக, நாய்ஸியாக, டிஸார்டர்லியாக, கேயாட்டிக்காக இருக்கிறது. ஓகேவா, சத்தமாக இருக்கிறது. ஓகே, அதுதான் ரவுடி. பாய்ஸ்ட்ரஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கேட்க முடியாத அந்த வாய்ஸை, ரொம்ப கிளாமராக இருக்குன்னு சொல்லுவாங்களா, கிளாமரஸ். இது நிறைய வாட்டி படிச்சிட்டோம். CLAMAROUS, கிளாமரஸ். அது அப்படின்னாலும் லவுட், நாய்ஸ்ன்னு அர்த்தம். ரவுடி, பாய்ஸ்ட்ரஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பாஸியாக இருக்கிறது. இதெல்லாமே இதோட மீனிங்கு. யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, தானே இருப்பாங்க, அதெல்லாம் தான் ரவுடி. ஓகே, அதோட ஆண்டனிம் வந்துட்டு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட்னா அடிபணிஞ்சு போகிறது, எதாக இருந்தாலும் கேட்டுக்கிறது. ஓகேவா, கம்ப்ளைண்ட். வீட்டில் இந்த மாதிரி ரெண்டு கிட்ஸ் இருப்பாங்க.
எப்பயுமே ஒரு கிட் வந்துட்டு எப்பயுமே கம்ப்ளைண்ட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து ரவுடியாக இருப்பாங்க. ஓகேவா, இது ரெண்டும் வந்துட்டு இருப்பாங்க ஒரு வீட்டில். அடுத்து வந்து வார்த்தை ரூயின். ரூயின்னா வந்து டேமேஜ்னு அர்த்தம். டீஸ்பாயில் ஆர் டிவாஸ்டேட். ஓகேவா, டிவாஸ்டேட்னாலும் ரூயின் தான். டிஸ்ட்ரக்ஷன், டவுன்ஃபால், ரிமைன்ஸ் ஆஃப் சம்திங் டிஸ்ட்ராய்டு. ஒரு பழைய பில்டிங்கோட ரூயின் அப்படின்னா அந்த பில்டிங்கோட ரூயின்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த பில்டிங் வந்து ஏற்கனவே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, அதோட மிச்ச மீதி அங்கே கிடக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோடதுலேயே நிறைய படையெடுப்பு நடந்தப்போ தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் வந்துட்டு நிறைய சோம்நாத் டெம்பிள் இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து அழிச்சாங்கல்ல அந்த சைடு இருந்து வந்து. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதோட ரூயின்ஸ் வந்து நம்ம அடிக்கடி பார்க்க முடியும் நிறைய வார்ஸ்னால. ஓகே, அடுத்த வார்த்தை வந்துட்டு ரூயினோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா மென் பண்ணுறது, ரிப்பேர். மென்டுனா வந்துட்டு அதை சரி பண்ண பார்க்கறது. ஓகேவா, மென் பண்ணுறதுனா சரி பண்ண பார்க்கறது, ரிப்பேர்னாலும் சரி பண்ணுறது தான். அடுத்த வார்த்தை ரஸ்டிக். ரஸ்டிக்னா என்ன அப்படின்னா அர்பன் ரூரல் லைஃப்னு அர்த்தம். ரஸ்டிக்னா ரூரல் லைஃபு, கிராமத்து வாழ்க்கை, அதுதான் ரஸ்டிக். ஓகேவா, ஆர்ட்லெஸ்ன்ற மீனிங்கும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஸ்டிக், ஆர்ட்லெஸ். ஆண்டனிம் வந்து அர்பன் ஆர் அர்பன், URBANE, மெட்ரோபாலிட்டன். இது எல்லாமே வந்துட்டு மெட்ரோபாலிட்டன், அர்பன் இதெல்லாமே வந்துட்டு ரஸ்டிக்கோட ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா, ஒரு மாதிரி நகரத்து வாழ்க்கை விரும்புகிறவங்கள தான் வந்து அர்பன்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை ரூத்லெஸ். ரூத்லெஸ்னால் என்ன அப்படின்னா மர்சிலஸ், ப்ரூட்டல்னு அர்த்தம். ஆண்டனை வந்து கைண்டாக இருக்கிறது, பேஷனட்டாக இருக்கிறது. ஓகே, அடுத்த வார்த்தை சாக்ரெட். சாக்ரெட்னா ஹோலின்னு அர்த்தம். ஹோலி ரொம்ப ரொம்ப புனிதமான. ஆண்டனை வந்து ப்ரொஃபேன். ப்ரொஃபேன்ற வார்த்தை பார்த்து வச்சுக்கோங்க, நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. ப்ரொஃபேன்னா வந்துட்டு அன்ஹோலி, இல்லாட்டி வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கிறது, வல்கராக இருக்கிறது. வல்காரிட்டி தான் வந்து ப்ரொஃபேனோட சினானிம். ஓகே, அடுத்த வார்த்தை சகேஷியஸ். சகேஷியஸ்னாலும் ரோபஸ்ட்னாலும் ஒரே சரி. ஆமாம், ரோபஸ்ட்னா ஹெல்தி, ஆனால் சகேஷியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப அறிவாளித்தனமாக இருக்கிறது, வைஸாக இருக்கிறது. ஓகேவா, ஆஸ்டியூட், ஜுடிஷியஸ், வைஸ். இந்த பர்சன் சொன்னால் அந்த விஷயம் கரெக்டாக தான் இருக்குன்னு ஒருத்தரை பார்த்து சொல்லுவோம்ல, இவர் சொல்லிட்டாருன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அது அந்த மாதிரியான பர்சனை தான் வந்து என்ன சொல்லுவோம், சகேஷியஸ் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, சகேஷியஸ்னால் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, அறிவார்ந்து இருக்கிறது. சினானிம் வந்து ஆஸ்டியூட்டு, வைஸு, ஜுடிஷியஸு. ஆண்டனிம் வந்து டல்லு, இக்னோரண்ட்டு, ஃபூலிஷ்னஸ்ஸு, அன்வைஸ். ஓகே, அடுத்த வார்த்தை வந்து சேலியன்ட்டு. சேலியன்னா என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா சேலியன்ட்டு. அப்போ ஆண்டனிம் என்னவா இருக்கும், அன்இம்பார்ட்டன்ட், நெக்லிஜிபிள், இன்சிக்னிஃபிகண்ட், நாட் இம்பார்ட்டன்ட், அதுதான். ஓகேவா, இன்சிக்னிஃபிகண்ட், நெக்லிஜிபிள், இந்த ஆண்டனிம்ஸை சாலியன்ட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, செகேஷியஸ் இம்பார்ட்டன்ட்டு. இன்னொரு வார்த்தை படித்தோம்ல ரோபஸ்ட்டு, ரோபஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்த வார்த்தை சலுப்ரியஸ். ரோபஸ்ட்டும் சலுப்ரியஸும் தான் வந்துட்டு சினானிம்ஸ் மாதிரி வரும். சலுப்ரியஸ்னாலும் வந்து ஹெல்தி தான். ஓகேவா, ஹெல்தி, சல்யூட்டரி, அப்புறம் ப்ளசண்ட்டு. சலுப்ரியஸ்னால் வந்து ஒரு மாதிரி ஹெல்த்தியாக வார்மாக இருக்கிறது. ஓகே, ரொம்ப ரொம்ப கூலாக நல்லா ஒரு ஆரோக்கியமான அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் சலூப்ரியஸ் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை அதோட ஆன்டனிம் பார்ப்போம். அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா அன்ஹெல்தின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்த வார்த்தை வந்துட்டு சால்வேஜ்னால் வந்துட்டு கஷ்டப்படுற ஒரு விஷயத்த நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒரு பர்சன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்களும் வந்து அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி நீங்கள் வளர்த்துனீங்க அப்படின்னா அது பேர் சால்வேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாய்க்குட்டி வந்துட்டு ரோட்டில் அடிபட்டு கிடக்கு, அதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து டாக்டரை கூட்டிகிட்டு போயிட்டு சரி பண்ணி அதை நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த கஷ்டத்துலேருந்து அதை காப்பாற்றி மீட்டெடுத்திருக்கீங்க, அதுதான் சால்வேஜ்னு அர்த்தம். ஓகேவா, அது ஒரு உயிருள்ள பொருளும் இல்லை, உயிரற்ற பொருளுமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீட்டை வந்துட்டு ஒரு உங்கள் ஆன்ட்டியோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு மேட்டை வந்து தூக்கி போட போகிறேன்றாங்க, ஆனால் அந்த மேட்டை வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு தோணுது. அப்போ நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூஸ் இன்னும் இருக்கிற பொருளுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறீங்க, அதோட யூசேஜ்னு அர்த்தம். அதுதான் சால்வேஜ். ஓகேவா, சேவ்னு அர்த்தம், ஒரு விஷயத்த சேவ் பண்ணுறது, அதுதான் சால்வேஜ். ஆண்டனி வந்து டேமேஜ் பண்ணுறது, லூஸ் பண்ணுறது. ஓகேவா, அடுத்த வார்த்தை சேன்னா வந்துட்டு சென்சிபிள். ஓகேவா, ஆஃப் சவுண்ட் மைண்ட். சென்சிபிள் அப்படின்னா வந்துட்டு சொல்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலமையில இருக்கிறது, அறிவாளியாக இருக்கிறது, அதுதான் சேன். மோஸ்ட்லி சேன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் மோஸ்ட்லி சேன் தான் நினைக்கிறேன் அவளோட சேனல், ப்ராஜெக்ட் கோலியோடது நல்லா இருக்கும், நிறைய பேர் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, சேனா சென்சிபிள்னு அர்த்தம். ஓகேவா, அறிவாளியாக இருக்கிறது.
அடுத்தது வந்துட்டு ஆண்டனி வந்து கிரேசின்னு அர்த்தம். கிரேசினா வந்துட்டு இவனுக்கு ஒரு வேலையில் ஏதாவது கிரேசியாக பண்ணிகிட்டே இருப்பானா வந்துட்டு லூசுத்தனமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான்னு அர்த்தம். ஓகேவா? அதோட ஆப்போசிட் தான் சேன். சேன்னா கொஞ்சம் அறிவாக இருந்து மெச்சூர்டாக நடந்துக்கிறது. அடுத்த வார்த்தை சாங்குவின். சாங்குவின் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க நம்ம சிஜிஎல்ல. சாங்குவினா என்ன அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது. ஓகேவா? புயான்ட்டு அப்புறம் ஆப்டிமிசம் இதெல்லாம் வந்துட்டு சாங்குவினோட அது ஆக்சுவலி ஒரு பர்சனாலிட்டி. 4 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்குது. ஓகேவா? நமக்கு அதில் சாங்குவினும் ஒரு பர்சனாலிட்டி. நீங்கள் வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டின்னு கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒருத்தர் ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்குது. அதில் எப்போயுமே வந்து காமாக கம்போஸ்டாக ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறவங்களை வந்து சாங்குவின்னு சொல்லுவோம். இவங்க மோஸ்ட்லி வந்துட்டு சிஇஓ அந்த மாதிரியான ஒரு கேடரில் போகிறவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க. மோஸ்ட்லி சாங்குவினாக இருக்காங்க. ஒரு ஹெட் ஒரு லீடர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் போட்டிருப்பாங்க. ஓகேவா? சாங்குவின்னா வந்துட்டு பொயான்ட். ஆண்டனம் வந்துட்டு ஹோப்லெஸ். ஓகே, ஹோப்லெஸ் அண்ட் டிப்ரெஸ்டு. அடுத்த வார்த்தை வந்து சார்டானிக். சார்டானிக்னா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவாகவும் பாய்சனஸாகவும் ஒருத்தவங்கள கிண்டல் பண்ணுறது. ஓகேவா? நமக்கு தெரியும் இவங்க வந்து கிண்டல் நார்மலாக கிண்டல் பண்ணுறதுக்கும் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கேவலமாக கிண்டல் பண்ணுறதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும்ல. அந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளை ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி பேசினாங்கன்னா, மட்டம் தட்டுற மாதிரி பேசி சிரிச்சாங்க அப்படின்னா அதுதான் சார்டானிக். ஓகேவா? ஆண்டனம்னா கிரேஷியஸ்னு அர்த்தம். கிரேஷியஸ்னா ஒருத்தவங்களை வந்து பாராட்டுறது. சார்டானிக்னா சேடுன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. நமக்கு வந்து இப்போ எப்படி இருக்கும், சேடாக தானே இருக்கும். ஒருத்தவங்க நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசினா அதுதான் வந்து அதோட ஆப்போசிட். சார்டானிக்னா என்னது? சார்டானிக்னா மாக்கிங்னு அர்த்தம். ஆண்டனி வந்து கிரேஷியஸ். ஓகேவா? அடுத்த வார்த்தை சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாட்டிஸ்ஃபேக்ஷனா கண்டென்ட்மெண்ட் ஆர் டிலைட்டுன்னு அர்த்தம். ஆண்டனி வந்து பத்தலை, இன்அடிக்குவேட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இன்அடிக்குவேட்னா பத்தலை. சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா போதுமான அளவுக்கு இருக்குது ஆர் போதும் அப்படின்னு நமக்கு தோணிடும். இன்அடிக்குவேட்னா பத்தலைன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை சாவேஜ். சாவேஜ்னா வந்துட்டு ஹீஸ் அ சாவேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல. மூஞ்சிக்கு நேராக சில பேர் பேசினாங்க அப்படின்னா அது சாவேஜ்னு போடுவோம்ல நம்ம. இது ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. முன்னாடி ஒரு கோல்டு செயின் இதெல்லாம் போட்டு ஒரு மீமாக க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? யாராவது வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட் ஃபேஸில் பேசிட்டாங்கன்னா ஒரு மாதிரி உண்மையை வந்து ப்ரூட்டலாக சொல்லிட்டாங்கண்ணா. ப்ரூட்டல்னா அப்படியே பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க, அது நிறைய பேரை ஹர்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஏதாவது வந்து சாவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்பாரியன், வைலண்ட்டு அதுவும் சாவேஜ்னு சொல்லுவாங்க. ரொம்ப கரடு முரடாக நடந்துக்கிறாங்க, ரவுடித்தனமாக இருக்காங்க, ரவுடியும் சாவேஜ் சொல்லுவாங்க. அன்கண்ட்ரோல்டு, வைல்டு, அன்சிவலைஸ்டு, ஃபியர்ஸு இதெல்லாம் வந்து சாவேஜ். ஓகேவா? ஆண்டனி வந்து சிவிலைஸ்டு, டேமு, ஒரு மாதிரி சிவிலைஸ்டாக நடந்துக்கிறது தான் வந்துட்டு சாவேஜோட ஆப்போசிட். ஓகேவா? அடுத்த வார்த்தை சேவரி. சேவரினா வந்து உப்புத்தன்மை கொண்டன்னு அர்த்தம். உப்புத்தன்மை கொண்டதாக வந்து சால்ட்டி. நான் ஸ்வீட் ஃபுட்டு ரொம்ப சால்ட்டாக இருக்கிறது. ஓகேவா? அதே மாதிரி மாரலி ஹோல்சம் ஆர் அக்செப்டபிள் ப்ளசண்ட்டையும் வந்து சேவரின்னு சொல்கிறோம். இதோட சினானிம் வந்து சால்ட்டி, ஆண்டனி வந்து ஸ்வீட்டு. ஓகே, அடுத்த வார்த்தை வந்து ஸ்கேண்டி. ஸ்கேண்டினா என்ன அப்படின்னா லிமிட்டட்னு அர்த்தம். ரொம்ப கம்மியாக இருக்கிறதா ஸ்கேண்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, லிமிட்டட், மீகர், இன்சஃபிஷியன்ட். ஆண்டனி வந்து ப்ரொஃப்யூஸ், அபண்டன்ட், பிளண்டிஃபுல்னு அர்த்தம். ஸ்கேண்டினா ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஸ்கேர்ஸ்ன்னு பார்த்தோமா, அதுவே ஆண்டனி வந்து ப்ரொஃப்யூஸ், அபண்டன்ட், பிளண்டிஃபுல். ப்ரொஃப்யூசிவ் ப்ரொஃபவுண்டையும் குழப்பிக்காதீங்க. ஓகேவா? ப்ரொஃபவுண்ட் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லலாம், ப்ரொஃபவுண்ட் அப்படின்னா வந்து வல்காரிட்டின்னு அர்த்தம். ப்ரொஃபவுண்ட்னா டீப்பு. ப்ரொஃபேன், ப்ரொஃப்யூஸ், ப்ரொஃபவுண்டு எனக்கே குழப்பது பாருங்கள். 3 வார்த்தை எழுதிக்கோங்க. நான் இப்போ மீனிங் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ரொஃபேன் அப்படின்னா வல்காரிட்டின்னு அர்த்தம். வல்கராக இருக்கிறது. ஓகேவா? வல்கர்னா என்ன, ஒரு மாதிரி பார்க்கவே மூஞ்சி சலிக்கக்கூடிய மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ப்ரொஃபேன். ஓகேவா? அடுத்தது ப்ரொஃபவுண்ட் அப்படின்னா ஆழமானு அர்த்தம், டீப்புன்னு அர்த்தம். இங்கே இருக்கிற ப்ரொஃப்யூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நிறையன்னு அர்த்தம். நிறைய இருக்கிறது, லார்ஜ் அமௌண்ட்டில் இருக்கிறதா ப்ரொஃப்யூஸ். ஓகேவா? 3 வார்த்தையும் வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வார்த்தை வந்து ஸ்கேர்ஸ். ஸ்கேர்ஸ்னால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, லிமிட்டடாக இருக்கிறது. அடுத்தது ஸ்கேர்சிட்டி. ஸ்கேர்சிட்டினாலும் அதுதான். ஸ்கேர்ஸோட ஆண்டனிம் ஆம்பிள், காப்பியஸ். ஆம்பிள்னா நிறைய இருக்கிறதுன்னு அர்த்தம், காப்பியஸ். ஸ்கேர்சிட்டினா வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறது, இன்சஃபிஷியன்சி ஆர் டியர்த்து. அதோட ஆண்டனிம் வந்து பிளண்டி. இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்த வார்த்தை வந்து ஸ்கேட்டர். ஸ்கேட்டர் அப்படின்னா வந்துட்டு நிறைய இடத்துல பரவி இருக்கிறது ஆர் டிஸ்பர்ஸ்னு அர்த்தம். ஆண்டனிம் வந்துட்டு கேதர் பண்ணி ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்து ஸ்கெப்டிக். ஸ்கெப்டிக்னா வந்துட்டு
ரொம்ப ஒரு மாதிரி சந்தேகத்தோட இருக்கிறது, அதுதான் வந்து ஸ்கெப்டிக். சினிக், டிஸ்பிலீவர் அதுதான் வந்து சினிக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்கெப்டிக்னு சொல்லுவாங்க. ஆண்டனிம் வந்து பிலீவர், எதாவது சொன்னாலும் நம்புவாங்க. ஆர் நம்புற ஒரு ஹோப்ஃபுல்லான பர்சனாக வந்துட்டு சினிக். ஆர் இன்னொரு வார்த்தை என்னது, ஸ்கெப்டிக்கோட ஆப்போசிட். ஓகேவா. அடுத்த வார்த்தை சின்டிலேட்டிங்னா வந்து அட்ராக்டிவ்னு அர்த்தம். ஓகேவா. ரொம்ப பளிச்சுன்னு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து சின்டிலேட்டிங்னு அர்த்தம். ஓகேவா. கிளிட்டரிங், ஸ்பார்க்லிங், கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கிறது. ஆண்டனிம் வந்துட்டு டார்க்குன்னு அர்த்தம். ஆண்டனிம் வந்து இருள், டார்க்குன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ஸ்கோல்டுனா சைல்டுன்னு அர்த்தம். ஸ்கோல்டுனா என்ன, சைல்டு. ஆண்டனிம் வந்து ப்ரைஸ். ஓகேவா. ப்ரைஸ்னால் வந்து பாராட்டுறது. ஸ்கோல்டுனா என்ன, சைல்டுனா வந்துட்டு திட்டுறது. ஸ்கோல்டுனா சைல்டு. ஓகேவா. சைல்டுனா திட்டுறது, ஆண்டனிம் வந்து பாராட்டுறது. அடுத்த வார்த்தை வந்து ஸ்கான்னா வந்து கண்டம் பண்ணுறது, டிஸ்பைஸ் பண்ணுறது. ஓகேவா. ஸ்கான்னா என்ன, ஒருத்தவங்களும் வந்துட்டு திட்டுறது ஆர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் ஸ்கான். ஓகேவா. ஹி ஸ்கான்டு மீ அப்படின்னா பிகாஸ் ஆஃப் மை ஒர்க் ஆர் பிகாஸ் ஆஃப் மை மிஸ்பிஹேவியர். என்னோட மிஸ்பிஹேவியர்னால அவர் என்னை ஸ்கான் பண்ணார் அப்படின்னா என்னை திட்டினாரு, என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னு அர்த்தம். டிஸ்பைஸ், கண்டம். ஆண்டனி வந்து ப்ரைஸ் பண்ணுறது. பிகாஸ் ஆஃப் மை வண்டர்ஃபுல் டீட் ஹி ப்ரைஸ்டு மீன்னு சொல்கிறான். ஓகேவா. அது அப்படின்னா என்னை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை ஸ்கிராப்னா வந்து ரிஜெக்ட்னு அர்த்தம், இல்லாட்டி குப்பைன்னு அர்த்தம். அதான் வந்து ஸ்கிராப் பண்ணுறதா ரிஜெக்ட் பண்ணுறது. இதை ஸ்கிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம், இதை ஸ்கிராப் பண்ணிவிடுங்கன்னா அந்த பிரிண்டர் வந்துட்டு அந்த A4 ஷீட் அப்படியே வந்துட்டு தூளாகிடும். அதாவது ஸ்கிராப்னா வந்து வேஸ்ட் ஆர் ரிஜெக்ட் பண்ணுறது. ஓகே. ஆண்டனிம் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணுறது. ஓகே. அடுத்த வார்த்தை செக்யூர்னா வந்து ப்ரொடெக்ட் ஆர் சேஃப்னு அர்த்தம். ஆண்டனிம் வந்துட்டு செக்யூர்னா என்ன, ரொம்ப சேஃபாக இருக்கிறது. அப்போ என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ், ப்ரிகேரியஸ், எராடிகேட் அப்படின்னா டேஞ்சர்னு அர்த்தம். ப்ரிகேரியஸ்னாலும் டேஞ்சர் தான், எராடிகேட்னாலும் டேஞ்சர் தான். அழிஞ்சு போகக்கூடிய வகையில் இருக்கிறது. ஓகேவா. ப்ரிகேரியஸ்னா என்னது, அழிஞ்சு போக வகைக்குள்ளையில் இருக்கிறது, என்டேஞ்சராக இருக்கிறது. அதுவே வந்து சேஃபாக இருக்குது, செக்யூர்டாக இருக்குன்னா பாதுகாப்பாக இருக்கிறது. பாதுகாப்புக்கு ஆப்போசிட் என்ன, சேஃபே இல்லாமல் எப்போ வேணாலும் அழிஞ்சு போகலான்ற நிலமையில் இருக்கிறது தான் வந்துட்டு என்டேஞ்சர், ப்ரிகேரியஸ், எராடிகேட். இந்த ஆண்டனிம்ஸாக நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா. அடுத்த வார்த்தை செக்ரிகேட்னா வந்துட்டு பிரித்து வைக்கிறது, ஐசோலேட் பண்ணுறது. ஆண்டனிம் வந்து இன்டகிரேட் பண்ணுறது, சேர்த்து வைக்கிறது. அடுத்த வார்த்தை சீஸ்னால் வந்து கேட்ச்னு அர்த்தம். ஓகேவா. SEIZE. இன்னொரு சீஸ் இருக்குது, CEASEன்னு. ஓகேவா. CEASEனா வந்து கைப்பற்றுறதுன்னு அர்த்தம். ஒரு சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கைப்பற்றிட்டாங்கன்னு அர்த்தம். அதுவே இந்த சீஸ் அப்படின்னா அது வந்து CEASE, இது வந்து SEIZE. இந்த சீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹோல்ட் பண்ணுறது, கேட்ச் பண்ணுறது, டேக் ஹோல்ட் ஆஃப் சடன்லி ஆர் ஃபோர்ஸ். சாரி கைஸ், அந்த சீஸ் வேறு இந்த சீஸ் வேறு, எனக்கே குழப்பிடுச்சு. SEIZEனா தான் கைப்பற்றுறது, அதுவே CEASEனா வந்து ஸ்டாப் பண்ணுறது. ரெண்டும் வேறு மீனிங்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீஸ்னால் வந்து கைப்பற்றுறது, SEIZEனா. CEASEனா ஸ்டாப் பண்ணுறது. ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கீங்க, அதை கண்டிப்பாக சீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா. இந்த சீஸ் தான் வந்து கைப்பற்றுறது. சாரி ஆண்டனிம் தான் லூசனு, ரிலீஸு, கிளியரன்ஸ். ஓகேவா. இது மாதிரி குழப்புற வார்த்தைகள்லாம் படித்து வச்சுக்கோங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணனாலும் நீங்களும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டக்குன்னு சொல்லிடுங்க. ஓகேவா. அடுத்த வார்த்தை செரண்டிபிட்டினா என்ன அப்படின்னா the occurrence and the development of events by chance in a happy or beneficial way. நமக்கு சாதகமாகவோ இல்லை நம்ம சந்தோஷப்படக்கூடியவோ ஒரு வாட்டி ஒரு மாதிரி நடந்தது, ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, நம்ம சந்தோஷப்படுற விஷயத்தில் அது நடந்தது அப்படின்னா அதுதான் வந்து காட் சென்ட், கடவுள் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து செரண்டிபிட்டி. ஓகேவா. ஆண்டனிம் வந்து மிஸ்ஃபார்ச்சூன். ஆக்சுவலி ஃபார்ச்சுனேட்டாக ஒரு விஷயம் நடக்கிறது, கடவுள் வந்து நடத்தி வைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஓகேவா. அதோட ஆண்டனிம் வந்து மிஸ்ஃபார்ச்சூன். ஓகே. அடுத்த வார்த்தை செரின்னா வந்து காமாக இருக்கிறது, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை அதோட ஆண்டனிம் வந்து ரஃபிள்டு, ஸ்ட்ரெஸ்டு, டர்பியூலண்ட்டு, அஜிடேட்டட். ஓகேவா. அடுத்த வார்த்தை சீரியஸ்னால் வந்து ஏர்னஸ்ட்டாக இருக்கிறது, சிவியராக இருக்கிறது. ஓகேவா. ஏர்னஸ்ட், சிவியரு, சாலமு இதெல்லாமே சீரியஸோட சினானிம்ஸு. ஏர்னஸ்ட், சிவியர், சாலம், சீரியஸ். ஆண்டனிம் வந்து ட்ரிவியல், ஆஃப் ஹார்ட்டட், எதையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி பாதி மனசோடு இருக்கிறது.
அதே முழுமையாக இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னா முழுமையாக இருக்கீங்க, அதுக்கு உங்களோட ஃபுல்லஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் சீரியஸ், ஏர்னஸ்ட், சிவியர், சாலம. ஓகேவா? அடுத்த வார்த்தை செவர்னா வந்துட்டு கட் ஆஃப் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது. ஆண்டனிம் வந்து யுனைட் பண்ணுறது. செவர்னா கட் பண்ணுறது, ஆண்டனிம் வந்துட்டு யுனைட் பண்ணுறது. அடுத்தது சிவியர்னா ஸ்ட்ராங் ஆர் ஹார்ஷ்னு அர்த்தம். ஓகேவா? அதோட ஆண்டனிம் வந்து மைல்டு, ஜென்டில். அடுத்த வார்த்தை ஷ்ரூட்னா என்ன அப்படின்னா கன்னிங்காக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஜுடிஷியஸ், கன்னிங்கு, ரொம்ப கன்னிங், சகுனி தான் ஷ்ரூடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜுடிஷியஸ், கன்னிங், தனக்கு என்ன வேலையோ அதை கரெக்டாக பார்க்குறது. ஓகேவா? ஆண்டனிம் வந்துட்டு நெய்வு, ஸ்டூப்பிடு, வைல்டாக இருக்கிறது. ஏன் வைல்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு அறிவு ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாது, வீரம் மட்டும்தான் இருக்கும், ஆனால் விவேகம் இருக்காதுல்ல, அந்த பர்சன் தான் வைல்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க வந்து மோஸ்ட்லி இன்னோசென்ட்டாக தான் இருப்பாங்க, சண்டை பண்ண தெரியும், ஆனால் வந்துட்டு விவேகமாக செயல்பட தெரியாது. பார்க்க ஒல்லியாக இருப்பான், வீக்காக இருப்பான், ஆனால் அவனுக்கு விவேகமாக செயல்பட தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பின்னால் வச்சுருப்பான். அதுதான் சகுனி. ஓகேவா? ஷ்ரூடுக்கும் வைல்டுக்கும் அதான் வித்தியாசம். அடுத்த வார்த்தை ஷ்ரீக்னா வந்துட்டு ஒருத்தவங்கள வந்துட்டு ஹை டோனில் வந்துட்டு திட்டுறது. ஓகேவா? ஷ்ரீக் ஆர் எல். ஆண்டனிம் வந்துட்டு விஸ்பர். ஷ்ரீக்டுமே மோஸ்ட்லி வந்து பொண்ணுங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, ரொம்ப ஹை பிச்சில் ஆர் தொண்டை கிளியார அளவுக்கு கத்துறது, அதுதான் வந்து ஷ்ரீக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து உமன் ஓரியன்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஷ்ரீக்னா தொண்டை கிளியற அளவுக்கு கத்துறது, அதுதான் வந்து எல். ஆண்டனிம் வந்து விஸ்பர்னு அர்த்தம், மனசுக்குள்ளே பேசிக்கிறது. அடுத்த வார்த்தை ஷ்ரிங்க்னா சுருக்கம்னு நமக்கு தெரியும், நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். டிம்னிஷ், கான்ட்ராக்ட். ஆண்டனிம் வந்து எக்ஸ்பேண்ட், இழுத்துக்கிட்டே போகிறது. அடுத்த வார்த்தை சிக்னிஃபிகண்ட்னா இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம், இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். அதோட ஆண்டனிம் வந்து பால்ட்ரி, அன்இம்பார்ட்டன்ட், மீனிங்லெஸ். பால்ட்ரிங்கிறது புது வார்த்தையாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்னிஃபிகண்டோட ஆண்டனிம் வந்து பால்ட்ரினா என்ன, ஒரு மாதிரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ட்ரிவியல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து பால்ட்ரி, அன்இம்பார்ட்டன்ட்டு, மீனிங்லெஸ். இது எல்லாமே சிக்னிஃபிகண்ட்டோட ஆண்டனிம்ஸு. அடுத்த வார்த்தை சைலண்ட்னா வந்து அமைதின்னு அர்த்தம். அப்போ ரெட்டிசன்ட்டு தான் அதோட சினனமாக இருக்குமா நம்ம பார்த்தோம்ல. ஆண்டனிம் என்னவா இருக்கும், ஆப்வியஸாக நாய்ஸியாக இருக்கும். அடுத்த வார்த்தை சிமிலர்னா ஒரே மாதிரி இருக்கிறது. அதுவே வந்துட்டு அலைக்காக இருக்கிறது. ஆண்டனிம் எப்படி இருக்கும், வேறையாக இருக்கிறது. அன்லைக்காக இருக்கிறது, டிஸ்சிமிலராக இருக்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. அடுத்து சிம்பிள்னா வந்து எலிமெண்ட்ரின்னு அர்த்தம். ஆண்டனிம் வந்து காம்ப்ளெக்ஸ்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை சின்சியர்னா சீரியஸாக இருக்கிறது, ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்கிறது. ஆண்டனிம் வந்து ஃபால்ஸு, ஹாஃப் ஹார்ட்டடு, இதெல்லாம் வந்துட்டு சின்சியரோட ஆப்போசிட்ஸு. அடுத்த வார்த்தை சினிஸ்டர்னா வந்து ஈவிலாக இருக்கிறது, த்ரெட்டனிங்காக இருக்கிறது. ஓகேவா? கிவிங் த இம்ப்ரெஷன் தட் சம்திங் ஹார்ம்ஃபுல் ஆர் ஈவன் இஸ் ஹேப்பனிங் ஆர் வில் ஹேப்பன், அதுதான் வந்து சினிஸ்டர்னு அர்த்தம். நமக்கு வந்துட்டு சில டைம்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி சினிஸ்டராக ஃபீல் ஆகும். சினிஸ்டர்னா ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து சினிஸ்டர். ஆண்டனிம் வந்து ப்ரொபீஷியஸ்னால் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ப்ரொபீஷியஸ்னால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது, சினிஸ்டர்னால் ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப ஈவலாக வந்துட்டு நமக்கு வந்து நடக்கிற மாதிரி யோசிக்கிறது. இந்த வார்த்தை வந்துட்டு ரிப்பீட்டடாக இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. சினிஸ்டர்னா என்ன, ஒரு மாதிரி ஈவலாக இருக்கிறது, த்ரெட்டனிங்காக இருக்கிறது. ஆண்டனிம் வந்து ப்ரொபீஷியஸ்னாலும் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுறது. ஈவல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவோ அதோட ஆண்டனிம் ப்ரொபீஷியஸ் வந்து அவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்லாக் அப்படின்னா வந்துட்டு கேர்லெஸ், இன்ஆக்டிவ், ஃபீபிள்னு அர்த்தம். ஆண்டனிம் வந்து மேனிஷ்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப ஸ்லேக்காக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கா. என்னடா நீ இவ்வளோ ஸ்லேக்காக இருக்க, இது கூட உன்னால் தூக்க முடியாதா அப்படின்னு கேட்போம்ல நம்ம ஃப்ரெண்டை. ஸ்லேக்கானா வீக்குன்னு அர்த்தம். அதுவே வந்து ஃபீபிள், கேர்லெஸ், இன்ஆக்டிவ். ஆண்டனிம் வந்துட்டு மேனிஷ்னு அர்த்தம். ஓகேவா? சில வார்த்தையெல்லாம் நம்ம ரெகுலர் வாழ்க்கையில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நமக்கு மறக்கவே மறக்காது. ஸ்லாக்கு, சினிஸ்டரு, எனக்கு ஒரு மாதிரி சினிஸ்டராக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது, பங்கமாக ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரெகுலர் வார்த்தை யூஸ் பண்ணி பாருங்களேன், ஈஸியாக இருக்கும், நமக்கு நல்லா ஞாபகமும் இருக்கும். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்லேக்கன் அப்படின்னா, ஸ்லேக்னா என்னது, ஸ்லேக்னா வீக்குன்னு அர்த்தம். அதே ஸ்லேக்கன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப கம்மியாக, அதோட வீரியம் வந்து ரொம்ப கம்மியாகிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெடிசனோட வீரியம், அதோட மெடிசனோட பவர் வந்துட்டு கம்மியாகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது, ஒரு ஸ்லேக்கன் ஆகுதுன்னு அர்த்தம். அதோட ஆண்டனிம் வந்துட்டு என்ன, இன்க்ரீஸ் ஆர் இன்டென்சிஃபை. ஓகே? அடுத்த வார்த்தை ஸ்லெண்டர்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது, ஸ்லிம்மாக இருக்கிறது, தின்னாக இருக்கிறது. ஆண்டனிம் வந்து ஸ்டவுட், குண்டாக இருக்கிறது. ஓகே? அடுத்த வார்த்தை ஸ்லோத்னா வந்துட்டு நமக்கே தெரியும், ஆக்சுவலி
அது ஒரு உயிரினம். அது வந்து நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்லோத்னா அப்படியே மரத்துலேயே தொங்கிட்டு இருக்கும், பெருசாக எங்கேயுமே அசையாது. அதை தான் வந்து ஸ்லோத்துன்னு சொல்லுவாங்க. லேசின்னு அர்த்தம். எங்கேயுமே ஒர்க்கே பண்ணாது, அதுதான் ஸ்லோத். ஓகேவா? அது மாதிரி ஒரு லிவிங் பீங்கே இருக்குது. சினானிம் வந்துட்டு லேசி, ஆன்டனிம் வந்து லைவ்லி, ஸ்ப்ரைட்லின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்லக்கிஷ். ஸ்லக்கிஷ்னாலும் வந்துட்டு இன்ஆக்டிவ், ஸ்லோ மூவிங், லேசி தான். ஆன்டனிம் வந்து ஆக்டிவ், அலர்ட், ஸ்விஃப்ட், ப்ராம்ப்ட் இதெல்லாம். அடுத்த வார்த்தை ஸ்மூத். ஸ்மூத்னா ரொம்ப ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கிறது, ஃப்ளாட்டாக இருக்கிறது. ஓகேவா? இங்கே இருக்கு பாருங்க, பெர்செப்டபிள் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் லம்ப்ஸ் ஆர் இன்டென்டேஷன்ஸ், அதான் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இன்டென்டேஷன்னா ஏதாவது ஒரு குழியோ குண்டோ இல்லை லம்ப்னாலும் வந்துட்டு குழி மாதிரி பெருசாக வீங்கி இருக்கிற மாதிரி, அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ஸ்மூத்தாக இருக்கிறதா, ஃப்ளாட்டாக இருக்கிறது. அதோட ஆன்டனிம் என்னவாக இருக்கும்? ரட்டடாக இருக்கிறது. ரட்டட்னா வந்துட்டு உன்னோட ஃபேஸ்க்கே இவ்வளோ ரட்டடாக இருக்குன்னு கேட்டாங்க, குன்னும் முழியுமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்னியர். ஸ்னியர்னா ஒருத்தவங்கள மார்க் பண்ணுறது. ஓகேவா? கேலி பண்ணுறது. அதுவும் வந்துட்டு பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவான வார்த்தை தான் ஸ்னியர். ஓகேவா? அதுவே ஆன்டனிம் வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுறது, லாட் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே வந்துட்டு இன்னொரு வார்த்தை பார்த்தோம்ல, ஒருத்தவங்கள வந்துட்டு இது மாதிரி ரொம்ப கன்னிங்காக வந்து ஒருத்தவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது அப்படின்னு. அந்த வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வார்த்தை பார்ப்போமா? அடுத்த வார்த்தை வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து சாலம். சாலம்னா வந்துட்டு பென்சிவ் ஆர் சீரியஸ்னு அர்த்தம். நம்ம சாலம் ஏற்கனவே வந்து சீரியஸ்ன்ற வார்த்தையில் பார்த்தோம்ல, ஒரு மாதிரி ஃபுல்லஸ்ட்டாக இருக்கிறது ஒரு விஷயத்தில், டிக்னிஃபைடாக பென்சிவாக இருக்கிறது. ஓகேவா? சாலம்னா சீரியஸ், டிக்னிஃபைடு, பென்சிவ். ஆன்டோனிம் வந்துட்டு ஃப்ரிவோலஸ்னு அர்த்தம். ஃப்ரிவோலஸ்னால் வந்துட்டு டேஞ்சரஸ் ஆர் நான் அவ்வளோ வந்து யூஸ்லெஸ்னு அர்த்தம். ஃப்ரிவோலஸ்னால் யூஸ்லெஸ். ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்து சாலிசிட். சாலிசிட்னா ரெக்வஸ்ட்னு அர்த்தம். ஓகேவா? ரெக்வஸ்ட் பண்ணுறது. ஆஸ்க் ஃபார் ஆர் ட்ரை டு அப்டைன் ஃப்ரம் சம்மன். ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு இதில் வந்து சைன் வேணும், ஒரு ஹையர் அத்தாரிட்டிகிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும். அந்த ஹையர் அத்தாரிட்டிகிட்ட போய் நீங்கள் சாலிசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கேட்குறீங்கன்னு அர்த்தம். எனக்கு இந்த இதில் வேணும், நீங்கள் வந்து சைன் போட்டு கொடுங்கன்னு சாலிசிட் பண்ணுறீங்கன்னா கேட்குறீங்கன்னு அர்த்தம், ரெக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதோட ஆன்டனிம் வந்துட்டு ப்ராஹிபிட் ஆர் அப்போஸ். ஓகே. அடுத்த வார்த்தை சாலிட்டரி. சாலிட்டரினா லோன்லி, சிங்குலர். ஓகேவா? தனிமையாக இருக்கிறது. ஆன்டனிம் வந்து நிறைய பேரோட பேசி நிறைய பேரோட பழகிற ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் தான் வந்து கிரிகேரியஸ்னு சொல்லுவாங்க. சோஷியலாக எல்லாரோடையும் அவங்களுக்கு பழக பிடிக்கும். அது வந்து சாலிட்டரியோட ஆப்போசிட் தான் கிரிகேரியஸ் ஆர் பாப்புலஸ். ஓகேவா? அடுத்த வார்த்தை சாலிட்யூட். நமக்கே தெரியும், தனிமை, செக்லூஷனை. நம்ம வந்து யாராவது ஒரு கம்பெனியை வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம்ல, என்னோட கம்பெனி தான் எப்போயுமே அப்படி நம்ம ஃப்ரெண்டை சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்த வார்த்தை சாம்பர். சாம்பர்னா ரொம்ப சாரோஃபுல்லாக இருக்கிறது, க்ளூமியாக இருக்கிறது, டோல்ஃபுல்லாக இருக்கிறது. ஓகேவா? இதோட ஆன்டனிம் சியர்ஃபுல்லாக இருக்கிறது. ரெவலேஷன் ஒன்று பார்த்தோம்ல, ரெவலேஷன்னா வந்து ஹாப்பியாக இருக்கிறது. ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்து சூதுனா வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிறது. பாசிஃபை, சமாதானப்படுத்துறது தான் சூதிங். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அடிக்கடி வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா பாட்டெல்லாம் கேட்டால் வந்து சூதிங்காக இருக்கும் அப்படின்னா, இளையராஜா பாட்டு இவங்களதெல்லாம் கேட்டால் ரொம்ப சூதிங்காக இருக்கும்ல, ஒரு மாதிரி நல்லா இருக்கும், நம்மளே ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கிறது தான் சூதிங். ஓகேவா? ஆன்டனிம் வந்து எக்ஸைட், அக்ரவேட்டட். ஓகே. அடுத்த வார்த்தை வந்துட்டு சொஃபிஸ்டிகேட்டட். சொஃபிஸ்டிகேட்டட்னா எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு அர்த்தம். ஆன்டனிம் வந்துட்டு ப்ரிமிட்டிவ், அன்ரிஃபைன்டு. ஓகேவா? அடுத்த வார்த்தை சார்டட். சார்டட் அப்படின்னா அன்பிளசன்ட், டர்ட்டி, டிஸ்ஆனரபிள்னு அர்த்தம். ஓகேவா? சார்டட்னா என்ன? அன்பிளசன்ட்டு, டர்ட்டி, டிஸ்ஆனரபிள். ஒரு மாதிரி எப்பயுமே வந்துட்டு கன்னிங்காக திங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி கீழ்த்தனமாகவே பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்கள வந்து சார்டட் பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நேர்மையே இருக்காது. நமக்கு ஒரு விஷயம் நடந்தால் போதும்னு எந்த வழியில் வேணாலும் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல, ஒரு மாதிரி டிஸ்ஆனரபுளாக நிறைய குறுக்கு புத்தி கொண்டவங்க, அவங்கள தான் வந்து சார்டட்னு சொல்லுவோம். ஆன்டனிம் வந்து ரெப்யூட்டபுளான ஒரு பர்சன், ஒரு மரியாதைக்குரிய ஒரு பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோபிநாத்தன்னா அவங்களாம் வந்து ரெப்யூட்டபிள். அதே சார்டட்னா நீங்கள் ஒரு பர்சனாலிட்டி நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்து ஸ்பார்ஸ். ஸ்பார்ஸ்னா என்ன அப்படின்னா இன்ஃப்ரீக்வெண்ட்டுன்னு அர்த்தம். ஸ்பார்ஸ், ஸ்பொராடிக்லாம் வந்து அப்பப்போ அப்படின்னு அர்த்தம். அப்பப்போ, ஸ்பொராடிக், SPORADIC. ரீசெண்டாக 2 இயர்ஸில் நிறைய வார்த்தை இந்த வார்த்தையை கேட்டாங்க. ஓகேவா? ஸ்பொராடிக். அப்போ இன்னொரு வார்த்தை என்ன கேட்கலாம் அப்படின்னா ஸ்பார்ஸ். ஸ்பார்ஸ்னாலும் இன்ஃப்ரீக்வெண்ட்டுன்னு அர்த்தம், அடிக்கடி நடக்கிறது. அடிக்கடி இல்லை, அடிக்கடினா அப்பப்போ நடக்கிறது, அடிக்கடி கிடையாது, அப்பப்போ நடக்கிறது தான் ஸ்பார்ஸ். ஓகேவா? அதோட ஆன்டனிம் வந்து அபண்டன்ட், டென்ஸ்னா நிறைய வாட்டி. ஓகே. ஸ்பெசிஃபிக்னா பர்டிகுலர்னு அர்த்தம். அதுதான் இந்த இது. ப்ரிசைஸ், ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கிறது. ஸ்பெசிஃபிக், ப்ரிசைஸ், எக்ஸாக்ட். ஆன்டனிம் ஜென்ரல், ரேண்டம், அப்படியே ஜெனரலாக இருக்கிறது.
எல்லாத்தோட ஒன்னோட ஒன்றா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஜென்ரல். அதுவே வந்து இந்த பர்சன் தான் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்னு அர்த்தம். அடுத்து வரது ஸ்பெக்யூலேட்னா வந்து ஸ்பெக்யூலேஷன்னாலே வந்துட்டு அனுமானிக்கிறதுன்னு அர்த்தம். கெஸ் பண்ணுறது, அசியூம் பண்ணுறது, கண்டம்ப்ளேட் பண்ணுறது. ஓகேவா? அதோட ஆண்டனிம் வந்துட்டு டிஸ்மிஸ். ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்துட்டு ஸ்பெல் பவுண்ட் அப்படின்னா வந்து வாயடைச்சு போகிறது, அதுதான் ஸ்பெல் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. வாயடைச்சு போடுறது. என்த்ரால்டு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு மேஜிக்கை பார்த்து ஸ்பெல் பவுண்டாகி நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வாயடைச்சு போய் என்னடா இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்கிறதா வந்து ஸ்பெல் பவுண்டு. என்த்ரால்டு ஆண்டனிம் வந்து டிஸ்என்சாண்டடு. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் அதுக்கு எக்ஸைட்டே ஆகாமல் ஒரு மாதிரி என்சாண்டடாக இல்லாமல் இருப்பாங்க. என்சாண்ட்னாலும் வந்துட்டு எக்ஸைட் ஆகுறது. ஓகேவா? என்சாண்டட்னு ஒரு படமே இருக்குது, ஒரு பார்வி படம்னு நினைக்கிறேன். ஸோ என்சாண்டட் அப்படின்னா மேஜிக்கு, ஒரு மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கணும் அப்படின்னா அதுதான் ஒரு மாதிரி வாய் பொழந்துட்டு பார்க்குறது, அதுதான் என்சாண்டடு. அதே வாய் பொழந்துட்டு பார்க்காட்டி டிஸ்என்சாண்டட்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்பிளிட்டுனா வந்து பிரிக்கிறது, அதோட ஆண்டனும் ஜாயின். ஸ்பொராடிக் மேலே சொன்ன ஸ்கேட்டர்டு, அக்கேஷனலு, இன்ஃப்ரீக்வெண்ட், அதாவது ஸ்பொராடிக்கு ஸ்பார்ஸ் எல்லாம் சினானிம்ஸ். ஓகேவா? ஆண்டனும் வந்து சிஸ்டமேட்டிக், ஃப்ரீக்வெண்ட், பெர்சிஸ்டன்ட், ரெகுலர், கான்ஸ்டன்ட். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்பியூரியஸ்ன்ற வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய வாட்டி. ஓகேவா? ஸ்பியூரியஸ்னா பியூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள இந்த எஸ் எடுத்துட்டிங்கன்னா பியூர்னு அர்த்தம். ஓகேவா? பியூரோட ஆப்போசிட் தான் வந்துட்டு இந்த வார்த்தை. ஸ்பியூரியஸ் அப்படின்னா நாட் பியூர் ஆர் ஃபேக், ஃப்ராடுலன்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபிஞ்சுடு, FEIGNNED, ஃபிஞ்சுடு. இந்த வார்த்தை எல்லாமே வந்து இதோட ஆண்டனம். ஸ்பியூரியஸ்னா என்னது? ஃபேக் ஆர் ஃபால்ஸ். ட்ரூவோட ஆண்டனம் தான் ஸ்பியூரியஸ். ஓகேவா? அப்போ ஸ்பியூரியஸோட ஆண்டனம் என்னவா இருக்கும்? ஆத்தென்டிக்காக இருக்கும், ஜென்யூவனாக இருக்கும். ஓகேவா? இந்த வார்த்தை புது வார்த்தையாக இருக்குது பாருங்கள். ஸ்குவாலிட்னா டர்ட்டின்னு அர்த்தம். ஓகேவா? டர்ட்டி, அன்பிளசன்ட், அதுதான் எக்ஸ்ட்ரீம்லி டர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம சில பிளேசஸ் ஆர் ஃபேக்ட்ரிஸோட பின்னாடி பேக் சைடு இல்லை நம்மளோட சில லேக்ஸ்லாம் வராமல் இருக்கிற லேக்ஸில் எப்படி இருக்கும்? ஸ்குவாலிடாக தானே இருக்கும், ரொம்ப டர்ட்டியாக இருக்கும், அன்பிளசண்ட்டாக இருக்கும். அதுதான் ஸ்குவாலிட். ஓகேவா? ஸ்குவிட் கேமில் வந்து ஸ்குவாலிடாக இருக்குது, அந்த என்விரான்மெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, டர்ட்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஆண்டனை வந்துட்டு க்ளீன், அட்ராக்டிவ். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்குவாண்டர் அப்படின்னா அப்படியே பணத்தை வந்து இறச்சி தள்ளுறது, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது. ஸ்பெண்ட் த்ரிஃப்ட்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம் ஏற்கனவே நம்ம OWSல. ஸ்பெண்ட் த்ரிஃப்ட்னா வந்துட்டு செலவாளின்னு அர்த்தம், இஷ்டத்துக்கு செலவு பண்ணி தள்ளுறது. ஓகேவா? கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்ட விஷயத்துக்கு, அதுதான் வந்து ஸ்பெண்ட் த்ரிஃப்ட். ஸ்குவாண்டர் ஆண்டனை வந்து ஸ்கிம் பண்ணுறது, ஹோல்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது. ஓகேவா? ஸ்கிம்ப்பு, ஹோல்டு, சேவிங்கு, ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, கன்சர்வ் பண்ணி வைக்கிறதுலாம் சேவ்னு அர்த்தம். ப்ரிசர்வ், கன்சர்வ், ஹோல்டு, HOARD, ஹோல்டு. ஸ்கிம்ப். ஓகேவா? ஹோல்டு, ஸ்கிம்ப்புங்கிறது புது வார்த்தை, மிச்சதெல்லாம் நமக்கே தெரியும். ஸ்குவாண்டர்னா என்ன? அப்படியே இஷ்டத்துக்கு இறச்சி தள்ளுறது. அதுவே சேமிச்சு வச்சுங்க அப்படின்னா அதுதான் ஹோல்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். HOARD. இந்த வார்த்தையை நான் ஏன் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா கேட்டிருக்காங்க நமக்கு. ஓகேவா? ஸ்கிம்ப்புங்கிறது புது வார்த்தை, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை ஸ்டெபிலிட்டினா வந்து ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம். ஓகேவா? ஆண்டனம் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது, ஒரு விஷயத்தில் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா ஸ்டடியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதே தான் அடுத்த வார்த்தை ஸ்டேபிள், ஆங்கர்டு, ஸ்டடி. ஆண்டனம் வந்து ஷேக்கி, ஆசிலேட்டு, மியூட்டபிள்னா சேஞ்சபிள்னு அர்த்தம். ஓகேவா? மியூட்டுன்னு சொல்லுவோம். மியூட்டுனா அமைதியாக இருக்கிறது மட்டும் இல்லை, மியூட்டபிள்னா சேஞ்சபிள்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, ஒரு டெசிஷனில் வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு எடுக்க தெரியாது, அடிக்கடி வந்து அந்த டெசிஷனில் ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆசிலேஷன், ஷேக்கி, மியூட்டபிள், அன்ஸ்டேபிள், இதெல்லாமே ஸ்டேபிளோட ஆண்டனிம்ஸ். அடுத்த வார்த்தை ஸ்டார்ட்டில்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஒருத்தவங்கள ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுறதா ஸ்டார்ட்டில் பண்ணுறதான்னு அர்த்தம். அமேஸ்டு. ஓகேவா? ஃப்ரைட்டன்டு. ஸ்டார்ட்டில் அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்குது. ஓகேவா? ஒருத்தவங்கள வந்துட்டு நீங்கள் பயமுடுத்துனீங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்ட்டில் ஆனாங்க அப்படின்னா அவங்க பயத்தில் வந்துட்டு அது மாதிரி ஷாக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஷாக் ஆகிறது பேசிக்காக. அதே ஒருத்தவங்கள வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்க, நீங்கள் போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இனிமையாக ஒருத்தவங்கள ஷாக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பேசிக்கலி ஸ்டார்ட்டில்னா ஒருத்தவங்கள ஷாக் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகேவா? ஆண்டனி வந்து சூதுனா சமாதானப்படுத்துறது. அடுத்த வார்த்தை ஸ்டேஷனரி ஒன்று இருக்குது, ஸ்டேஷ்னரி ஒன்று இருக்குது. ஓகேவா? NARY டிஃப்ரென்ஸ் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நாட் மூவிங் ஆர் இன்டெண்டட் டு பி மூவ்டு, ஒரே இடத்துல இருக்கிற ஸ்டேஷ்னரி. ஓகேவா? மூவிங், ஷிஃப்டிங், அன்ஸ்டடிங்கிறது ஸ்டேஷ்னரியோட ஆப்போசிட்ஸ். அடுத்த வார்த்தை ஸ்டான்ச்னா லாயலாக இருக்கிறது, ஆண்டனி வந்து அன்ஸ்டடியாக இருக்கிறது. ஓகேவா? ஸ்டான்ச்னா என்ன? லாயலாக இருக்கிறது. ஒரு விஷயத்தில் வந்து இவன் ஒரு ஸ்டான்ச்ஃபுல் பர்சனாலிட்டி தெரியுமா
அவனோட பர்சனுக்கு அவன் வந்து கமிட்டடாக இருப்பான், அதுதான் ஸ்டான்ச். ஓகேவா. அடுத்தது வந்துட்டு ஸ்டெட்ஃபாஸ்ட்னா வந்து ஸ்டப்பனாக இருக்கும். தான் பிடிச்ச புயலுக்கு 3 கால் தான். இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு நீங்கள் உங்களோட டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸ்டெட்ஃபாஸ்ட்னா ஸ்டப்பானு அர்த்தம். அண்ட் வந்து டிஸ்ஹானஸ்ட், அன்ரிலையபிள்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்த வார்த்தை ஸ்டடினா ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஸ்டேபிளாக இருக்கிறது, அபைடிங்காக இருக்கிறது. ஆன்டர் வந்து ஷேக்கி ஆர் வேவரிங். ஓகே. அடுத்த வார்த்தை ஸ்டெரைல்னா வந்து பேரன்னு அர்த்தம். ஓகேவா. அன்ஃபர்டைல்னு அர்த்தம். ஆண்டனி வந்து ஃபர்டைல். ஓகே. அடுத்த வார்த்தை ஸ்டர்ன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. ஆண்டனி வந்து லீனியன்ட்டு, லைட், ஃபர்கிவிங். லீனியன்ட் நமக்கு எப்படியே தெரியும், நம்ம இந்த டீச்சர் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நிறைய டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த ஒரு 2 டீச்சர் மட்டும் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு ரொம்ப அவங்கள பார்த்தாலே நமக்கு ஹாப்பியாக இருக்கும், வார்மாக ஃபீல் பண்ணுவோம்ல. அவங்க எல்லாமே லீனியண்ட்டான டீச்சர்ஸாக இருப்பாங்க. லீனியன்னா ஒரு மாதிரி பசங்கக்கிட்ட அன்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்காமல் இருக்கிறவங்க. அதோட ஆப்போசிட் தான் ஸ்டர்ன். மோஸ்ட்லி மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டர்னாக இருப்பாங்க, நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த வார்த்தை ஸ்டிமுலேட்னா தூண்டி விடுறதுன்னு அர்த்தம். ஓகேவா. எனர்ஜைஸ் பண்ணுறது, ப்ரொவகேஷன் பண்ணுறது. அதுவே ஆண்டனிம்னா சப்டியூ வந்துட்டு கம்மி பண்ணுறது. சப்டியூனா கம்மி. ஓகேவா. அடுத்தது ஸ்டிஞ்சினா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கஞ்சன்னு அர்த்தம். கஞ்சனை தான் ஸ்டிஞ்சி சொல்லுவாங்க. மிஸ்ஸர்லி, ரொம்ப கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்க. ஓகேவா. ஆண்டனி வந்து ஜெனரஸ், எக்ஸ்ட்ராவேகன்ட்டு, லிபரலாக இருக்கிறது, ஃப்ரீயாக இருக்கிறது, நிறைய செலவு பண்ணுறவங்க. அடுத்த வார்த்தை ஸ்டோயிக்கல்னா அப்பாத்தட்டிக்னு அர்த்தம். அவங்கக்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே வராது. ரியாக்ஷன்லெஸ் கைன்னு சொல்லுவாங்கள்ல. ரொம்ப அழுகவும் மாட்டாங்க, ரொம்ப சிரிக்கவும் மாட்டாங்க. எப்போயுமே நியூட்ரலான ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஸ்டோயிக்கல்னு சொல்லுவோம். ஓகேவா. நியூட்ரல் மைண்ட் ஸ்டேட் கொண்டவங்க, அப்பாத்தட்டிக்காக இருப்பாங்க. அதோட ஆண்டனி வந்துட்டு ஹாஸ்டைல். ஓகேவா. அடுத்த வார்த்தை ஸ்டாமினா டர்பியூலண்ட் ஆர் கேயாட்டிக்னு அர்த்தம். எனக்கு நான் இப்போ எழுதின எம்டிஎஸ் 2026 எம்டிஎஸில் மேல் ஸ்டாம்னு ஒரு ஓடபிள்யூஎஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. MEALSTORM. மேல் ஸ்டாம்னா என்ன அப்படின்னா கன்ஃபியூஷன் அர்த்தம். மேல் ஸ்டாமி எல்லாமே வந்து கன்ஃபியூஷனோட சினானிம்ஸ் தான். டர்பியூலண்ட்டு. ஓகேவா. ஆண்டனி வந்து செரின்னா அப்படியே அமைதியாக காமாக இருக்கிறது. ஓகேவா. அது மார்க்கெட் எப்படி இருக்கும், ஸ்டாமியாக தானே இருக்கும். அதே வீடு எப்படி இருக்கும், காமாக இருக்கும், சரினா இருக்கும். அடுத்த வார்த்தை வந்து ஸ்ட்ரேஞ்ச்னா வந்து அப்நார்மல் ஆர் சர்ரியல்னு அர்த்தம். ஓகேவா. அதே ஆண்டனி வந்து ஃபெமிலியர்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ஸ்ட்ரென்த்னா வந்து பவரு. ஆண்டனி வந்துட்டு டெலிபரேட் ஆர் ஃப்ரெயில்ட்டின்னு அர்த்தம், வீக்காக இருக்கிறது. ஓகேவா. அடுத்த வார்த்தை ஸ்ட்ரெனுவஸ்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு அர்த்தம். டிஃபிகல்ட்டு, ரொம்ப ஃபார்மிடபுளு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அதான் ரெக்வயரிங் யூஸிங் அ கிரேட் எஃபர்ட் ஆர் எக்ஸர்ஷன். அந்த ஸ்ட்ரெனுவஸ்னால் ஆக்சுவலி ஸ்டர்னா தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. ஸ்ட்ரெனுவஸ்னால் நிறைய எஃபர்ட் தேவைன்னு அர்த்தம். ஓகேவா. ஸ்டெர்னும் குழப்பிக்காதீங்க. ஸ்டர்னா வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான பர்சனாலிட்டியாக இருக்குது, அதான் ஸ்டர்னு. அதே ஸ்ட்ரெனுவஸ்னால் இந்த வேலை பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ரெனுவஸ் தேவைப்படுது, நிறைய எஃபர்ட்ஸ் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஆண்டனி வந்து எஃபர்ட்லெஸ். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.